அடுத்ததாய் நாம் காணவிருக்கும் சாதனையாளரும் ஒரு சகாப்தம்தான். சத்தம் இல்லாமல் பல சாதனைகளை படைத்தவர். அரை நூற்றாண்டு உழைத்த உண்மையான போராளி. இதோ இவரை பற்றிய ஒரு தொகுப்பு. தன்னை போல் பிறரை நினை என்பர். அப்படி தன் குழந்தைகளைப் போல் இம்மண்ணில் பிறக்கும் எல்லா குழந்தைகளும் நலம் பெற வேண்டும் என எண்ணி அதற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த அன்னை இவர். 1940ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் திரு கிருஷ்ணராஜ், திருமதி திரிபுர சுந்தரி தம்பதியருக்கு மகளாக பூத்த மலர் இவர். இவர் 3 மாத குழந்தையாக இருந்தபோது இவரது தந்தை மறைந்துவிட, இவரது பாட்டனார் தன் மகளை தன்னுடன் அழைத்து கொண்டு இவரையும் அன்புடன் அரவணைத்து வளர்க்கலானார். அந்த தாத்தா யார் தெரியுமா? 1931இல் சென்னை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1939இல் இம்பீரியல் கேபினெட்டில் உறுப்பினராகவும் 1942இல் வின்ஸ்டன் சர்ச்சிலின் பார் கேபினெட்டில் உறுப்பினராகவும் வைஸ்ராய்ஸ் கேபினெட்டில் அமைச்சராகவும் சென்னை மேயராகவும் பசிபிக் வார் கவுன்சிலின் இந்திய பிரதிநிதியாகவும் யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் முதல் தலைவராகவும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தோன்ற முக்கிய காரணமாக இருந்தவரும் மைசூர் அரசவையின் கடைசி திவானாகவும் நீதி கட்சியின் முக்கிய குரலாகவும் விளங்கிய பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆற்காடு திரு ராமசாமி முதலியார் அவர்கள் தனது பாட்டனார் வகித்த பல முக்கிய பொறுப்புகளின் காரணமாகவும் அரசியல் வாழ்வின் காரணமாகவும் டெல்லி, கொல்கத்தா, பெங்களூரு என பல ஊர்களுக்கு உடன் பயணித்து அங்கு பள்ளி படிப்பை பயின்ற இவர் சிறு வயது முதலே பல தேசிய தலைவர்களை சந்திக்கும் வாய்ப்பையும் பெற்றார். தங்களது முதுமையின் காரணமாக தன் காலத்திற்கு பிறகு பேத்திக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என எண்ணி 1956ஆம் ஆண்டு இவரது தாய்மாமன் தொழிலதிபர், சமூக சேவகர், கல்வியாளர், வட ஆற்காடு மாவட்டத்தின் மேல் சபை பிரதிநிதி திரு AR தாமோதரன் அவர்களுடன் மணமுடித்து கடலூரில் குடியேறினார்கள். கடலூரில் கணவர், 3 குழந்தைகள், சிறு பறவை பண்ணை, ஆடு மாடுகள் வளர்த்தல் என இயற்கையுடன் இணைந்த வாழ்வை இவர் வாழ்ந்து வந்த பொழுது சிறு குறு விவசாயிகள் பறவை பண்ணை தொடங்க பறவைகள் வளர்த்து வழங்கியுள்ளார். 1967ஆம் ஆண்டு அரசாங்கத்தின் சோசியல் வெல்ஃபேர் போர்டு எனும் சமூக நல வாரியத்தில் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட இவர் அரசாங்க நிதி பெறும் தொண்டு நிறுவனங்கள் சீராக அதனை செலவிடுகிறார்களா என சரிபார்ப்பதுடன் அதனை செவ்வனே நடத்த நடைமுறை ஆலோசனைகளையும் வழங்கி வந்தவர். சோசியல் வெல்ஃபேர் போர்டில் ஆரம்ப காலத்தில் இவர் ஆற்றிய பணி இன்றளவும் பலரால் வியந்து பாராட்டத்தக்கதாகும். ஒருமுறை தனி பெண்ணாக நடந்தே சென்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே வாரத்தில் 60 நிறுவனங்களை ஆய்வு செய்ததுடன் பல்வேறு சிறு குறு கிராமங்களுக்கு சென்று தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் மருத்துவ வசதிகள் அமைத்து கொடுத்திருக்கும் செம்மல் இவர். குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை கொண்ட இவர் 1967ஆம் ஆண்டு சென்னைக்கு குடியேறிய பின் சமூக நல வாரிய பணிகளுடன் கில்ட் ஆஃப் சர்வீஸ் மற்றும் இந்திய குழந்தைகள் நல சங்கம் ஆகிய அமைப்புகளிலும் தீவிரமாக பணியாற்றத் தொடங்கினார். ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் முதலில் நம் குழந்தைகளை நாம் கவனிக்க வேண்டும் என கூறும் இவர் குழந்தைகள் உரிமைக்காக பெரிதும் பணிபுரிந்தவர் என்றால் அது மிகையாகாது. அதில் இவர் குறிப்பிடும் முதல் உரிமை வாழ்வுரிமை. பிறக்கும் குழந்தை நல்ல உடல் நலத்துடன் பிறக்க கருவுற்ற பெண்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்க பெறுதலில் இருந்து தொடங்கி பிறந்த குழந்தைகளுக்கு முறையாக தடுப்பூசிகள் பெறும் வரை பல அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றிய இவர் அக்காலத்தில் அதிகம் இருந்த அவல நிலையான பெண் சிசு கொலையை முற்றிலுமாக தடுக்க கிராமம் கிராமமாக சென்று குறிப்பாக உசிலம்பட்டி போன்ற கிராமங்களுக்கு 1986 முதல் 2001ஆம் ஆண்டு வரை
15 ஆண்டுகள் தொடர்ந்து களப்பணியாற்றி அக்கொடுமையை முற்றிலுமாக தடுத்த தாய் இவர். அடுத்தபடியாக சமூக நல வாரியத்தின் மாநில தலைவராகவும் இந்திய குழந்தைகள் நல சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளராகவும் பதவியேற்ற இவர் குழந்தைகள் கல்வி உரிமையை நிலைநாட்ட வசதி வாய்ப்பற்ற மாணவர்கள், ஆதரவற்ற மாணவர்கள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள் போன்றோருக்கு நல்ல கல்வியும் பாதுகாப்பான வாழ்வும் கிடைக்க பெரிதும் உழைத்தார். அடுத்தபடியாக குழந்தைகளுக்கு எதிராக அனைத்து வகை வன்கொடுமைகளில் இருந்தும் அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கான பாதுகாப்பு உரிமையை பெரிதும் நிலைநாட்ட குழந்தைகள் திருமணங்களை தடுப்பது, வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி அளிப்பது, வேலைக்காகவும் வன்புணர்ச்சிக்காகவும் கடத்தப்பட்ட குழந்தைகளை காப்பாற்றி மீட்டெடுத்து என இந்திய குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பின் தேசிய தலைவராக நாடு முழுவதும் அளப்பரிய சேவையாற்றிய தாய்மையும் துணிவும் தலைமை பண்பும் கொண்ட தெரசா இவர். குழந்தைகள் உரிமைக்காக களப்போர் ஆற்றியதுடன் மாநாடுகளில் குரல் கொடுத்தும் பல நடைமுறை ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார் இவர். அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று, 1980 இருந்து வெளிநாட்டவர் இந்திய குழந்தைகளை தத்தெடுப்பதில் நடந்த பல்வேறு குளறுபடிகளை கவனித்து அதனை தடுக்க 1989 ஆண்டு அடாப்ஷன் கான்ஃபரன்ஸ் நடத்தி பாம்பே கைட்லைன்ஸ் என முறையான விதிமுறை வழிகாட்டுதலை உருவாக்கினார். 1982 ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற பிரைட்டன் மாநாட்டிலும் இதே விதிகள் வலியுறுத்தப்பட்டது. அவ்விதிமுறைகளையே பின்னர் இந்திய உச்ச நீதிமன்றம் ஏற்று இன்றளவும் சட்ட வடிவமாக இடம்பெற்றுள்ளது என்பது இவரது போராட்டத்திற்கு கிடைத்த மகுடமாகும். அவ்விதிமுறைகளை பின்பற்ற ஏற்படுத்தப்பட்ட நேஷனல் அடாப்ஷன் கமிட்டி அமைப்பிற்கும் இவரே தலைவராக நியமிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தினார். பெண் குழந்தைகளின் உரிமைகளில் அதிகம் நாட்டம் கொண்டு பெண் சிசுக்கொலை தடுப்பு, கல்வி உதவித்தொகை அளித்தல், குழந்தைகள் தொழிலாளர் ஒழிப்பு, குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுத்தும் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுத்தும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட உதவியும் குழந்தைகள் உரிமை பாதுகாப்புக்காக அரை நூற்றாண்டுக்கு மேல், ஏன் ஏறத்தாழ 60 ஆண்டுகள் தன் வாழ்வையே அர்ப்பணித்து அதற்கான வேர்ல்ட் ஆஃப் சில்ட்ரன் அமைப்பின் ஹியூமானிடேரியன் அவார்டு, அதாவது மனித நேயர் விருது பெற்றவர் இவர்தான். இன்று 85 வயதிலும் தன் பிள்ளைகளைப் போல் எல்லா பிள்ளைகளும் வளமும் நலமும் பெற வேண்டும் என பாடுபட்டு வரும் பல குழந்தைகள் நல அமைப்புகளின் தலைவராக விளங்கிய அன்பின் உருவம், ஆற்றலின் வடிவம், குழந்தைகளின் வாழ்வை உண்மையாக மாற்றி அமைத்த தெய்வத்தாய், குழந்தை உரிமை போராளி, மெகா மகளிர் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறும் திருமதி ஆண்டாள் தாமோதரன் அவர்கள். கருவுற்றதால் அல்லாமல் கருணையுற்றதால் தாயாகி உரிமையை பெற போராடியதால் இன்று போற்றுதலுக்கு ஆளாகி இருக்கிறார். வணக்கம் அம்மா. மெகா மகளிர் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற குழந்தைகள் நல போராளி திருமதி ஆண்டாள் தாமோதரன் அம்மா அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விருதினை வழங்க முன்னாள் மத்திய அமைச்சர் திரு KV தங்கபாலு ஐயா அவர்களையும் நமது மெகா டிவியின் நிர்வாக இயக்குனர் முனைவர் ஜெயந்தி தங்கபாலு அம்மா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Mega Women Lifetime Achievement Award for Child Rights Activism goes to Tirumadi
ஆண்டாள் தாமோதரன் அம்மா அவர்கள். அம்மா, எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள் பேச வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல மெகா டிவிக்கு நான் நன்றி சொல்லணும். இவ்வளோ ரெக்கக்னிஷன் கொடுத்து எனக்கு இந்த விருது கொடுத்ததுக்காக. ஆனால் இந்த அவார்டு வந்து நான் எனக்குன்னு எடுக்கலை. எங்க கூட வேலை பார்த்தவங்க, எங்கள் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணவங்க, அதுவும் 95% விமென் தான். அது நாங்கள் 130 க்ரெஷ் பால்வாடி நடத்திட்டு இருந்தோம். அந்த பால்வாடி டீச்சர்ஸ், அவங்க கூட இருந்த ஹெல்ப்பர்ஸ், அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் ஹோமில் இருந்த ஸ்டாஃப், ப்ரொஃபஷ்னல் சோஷியல் ஒர்க்கர்ஸ், MSW படிச்சுட்டு பெரிய சம்பளம் கிடைக்காத இடமா இருந்தாலும் ICCWவில் வேலை செய்யணும்னு கூட வந்து வேலை செய்தவங்க, அவங்களுக்கு எல்லாருக்காக வந்து அவங்க சேர்த்து தான் நான் இந்த அவார்ட் வாங்குகிறேன். இன்றைக்கும் எங்கள் கூட இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸு இன்னைக்கு காலையில் ஒரு 40 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம். அது கொடுத்த டோனர்ஸ் இவங்க எல்லாரும் தான் இது செய்தது. நான் எதையும் செய்யலை. ஐ எம் ஜஸ்ட் அ டூல். இதுக்கு தான். ஆனால் இது ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து ஸ்பெஷலாக ஐ டேக் இட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் மை கோவொர்க்கர்ஸ். தேங்க்யூ வெரி மச். அம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றி அம்மா. உங்களுக்கு இவ்விருதினை வழங்குவதில் மெகா டிவி பெருமை கொள்கிறது. யூஸ்வலாக ஃபோன் பண்ணால் யாராவது ஃபோன் பண்ணால் ஹலோ சொல்லுவோம். ஆனால் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு சொல்கிறாங்க. நன்றி மேம். நன்றி அம்மா.